தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் முதலாவதா திரு சோமுட்ட இருந்து இந்த வார்த்தை துவங்குறேன். சோமு சார், அதிமுக கூட்டணி முடிவுகள் டெல்லியில் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிற முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் இந்த நேரத்தில் வலியுறுத்தம் ஏன் கொண்டு வரார்? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தான் பெரிய கட்சி, அந்த கூட்டணியை பொறுத்த அளவில் பெரிய கட்சி அதிமுக. அந்த கட்சியுடைய தலைவர் யாரோ பொதுச் செயலாளர், அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதுதான் இயல்பு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை வந்து பாஜக கூட்டணி சொல்கிறதுக்கே ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னார், அப்புறம் அண்ணாமலை கூட சொன்னார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்கள இல்லாமல் என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைக்கும் இதுதான் இருந்தது. அப்போ மத்திய அமைச்சர் முருகன் கூட ஒரு தடவை சொன்னார், நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்து ஜார்ஜ் கோட்டையில் வந்து காவி கொடி ஏற்றுவோம் அப்படின்னு. நம்ம அப்போ கூட பேசணும் என்னென்னா, இது வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளையே குறைக்கும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு. திமுக அதிமுகன்னு எல்லா கட்சியிலையுமே இந்துக்கள் இருப்பாங்களே தவிர இந்துத்துவாக்கள் கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி அதிமுகவுக்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து ஆரம்பத்திலேயே பாஜக பண்ணிட்டு தான் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கி வந்தாங்க, அதிமுக தான் பெரிய கட்சி. இவர் பியூஷ் கோயல் கூட ஒரு தடவை சொன்னார்ல, வந்து அவர் தான் அது மேஜர் பார்ட்னர், அவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம்ல சார், இதெல்லாம் நிறைய பேசினோம். தொடர்ந்து முதலமைச்சர் இந்த விஷயத்தையே காயின் பண்ணணும்னு ஏன் இருக்கு? அவங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்களுக்கு நிறைய 5 மாநில தேர்தல் பணிகள் இருக்கு, அதனால் நாங்கள் டெல்லியில் வந்து பேச வரோம் அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்குறாருல்ல, முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விளக்கம் கொடுக்குறாருல்ல முன்னாள் முதலமைச்சர். ஏன் இவங்க இதை திரும்ப திரும்ப இனிஷியேட் பண்ணணும்? அதாவது தேர்தல் நெருக்கத்திலேயே மாற்றுக் கட்சி மேலே ஒரு அதீத பாசம் வந்துடும். எப்படின்னா, இப்போ திமுகவில் பாருங்கள், அங்கே பாரம்பரிய திமுக காரங்களுக்குலாம் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, அமைச்சராக முடியல, அதிமுகலேருந்து போனவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பாசம் அதிமுக தரப்புலேருந்து பேசுகிறாங்க. அது ஒரு பாசம். அதே போல் அதிமுக தரப்புலேருந்து இங்கே பேசுகிறாங்க. அதுதான் இது ரெண்டுமே என்னன்னா, எதிர்கூட்டணியில் வந்து கூட்டணியை வலுவிழக்க செய்வதற்கான ஒரு விஷயம். ஆனால் அதற்கு இடம் கொடுப்பது போல செயல்படுவது அது பாஜக. ஏன்னா அந்த கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சி அதிமுக, அந்த கூட்டணியை பொறுத்தவரை. அதே போல் பலம் வாய்ந்த கட்சி பாமக. இந்த 2 கட்சியுமே டாமினேட் பண்ணுற மாதிரி பாஜக செயல்படுறதுக்காக தான் தோணுது போகிற. ஒரு பக்கம் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வராருல சார், பழனிசாமி வீட்டுக்கு வராரு, பேசுகிறாரு, உணவருந்துறாங்க. ஸோ அப்போது ஒரு சம ரீதியில் தானே போகிறாங்க. அதில் நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. இல்லை, இப்போ 5 மாநில தேர்தல் இருக்குது, அதுக்கான பொறுப்பு வந்து அமித்ஷாக்கு இருக்குது. இதெல்லாம் ஒரு இதை தவிர ஒவ்வொரு மாநிலத்துக்குமே அவங்க வந்து பொறுப்பாளர்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் சொன்ன தகவல்களை வந்து இங்கே சொல்லி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டுறது அப்படிங்கிறது தான் இயல்பாக இருக்கும். ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் முரண்கள் இருக்கும், அதெல்லாம் ஒரு ஆளை வச்சே பேசிடலாம். இப்போ திமுக தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பியூஷ் கோயல் போட்டிருக்காங்கல்ல, பியூஷ் கோயலை போட்டிருக்காங்கல்ல, பாஜகவுடைய பொறுப்பாளராக பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. அப்போ பியூஷ் கோயல்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேச மறுக்கிறாரா, இல்லை பியூஷ் கோயல் ஒரு தெளிவான முடிவை அதிமுக கூட பேச முடியலையா? அதுதான் இருக்கும். எப்படின்னா, பாஜகவுடைய ஒரு தலைமை வந்து பியூஷ் கோயலுக்கான ஒரு விஷயம் என்னவோ அவங்க 2 பேரும் பேசி, அதாவது பாஜக தலைமையும் பியூஷ் கோயலும் பேசி ஒரு முடிவு, நல்ல ஒரு சரியான ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்கன்னா ஓகே. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் அந்தரத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பியூஷ் கோயல். அதனால தான் அவர் பேசுகிற விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அது பிடிக்காமல் போகலாம். அதனால் வந்து இல்லை, உங்களுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். இப்போ இது தவறு வந்து பார்த்தா பாஜக தரப்பில் தான் இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின் போகலை டெல்லிக்கு, கனிமொழி போனாங்க. அதான் நடந்துச்சு. ராகுல் காந்தியை பார்த்தாங்க, பேசுனாங்க, அதான் நடந்தது இந்த ஒரு விஷயத்தில். இதில் வந்து இந்த பொதுச் செயலாளரே போக வைக்கக்கூடிய, வரவழைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து அந்த அதிமுக தொண்டர்களுக்கே வந்து ஒரு சோர்வை தான் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்திலேயோ இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயோ அப்படி இல்லை. அது மாதிரியான ஒரு சூழல்ல இப்படி அடிக்கடி 4 தடவை வாங்க, 3 தடவை வாங்க, வந்தாலும் அந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 8 மணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னா அந்த டைமை தாண்டி ஒரு 10 மணிக்கு சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எதை எப்படின்னா, நாங்கள் உங்களை டீல் பண்ணுறது இந்த மாதிரி தான் அப்படின்னு இவர் ஒரு விஷயத்தை வந்து பாஜக புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ அதிமுக வந்து ஆட்கள்லாம் பிரிஞ்சிட்டாங்க, அது வலுவிழந்துருச்சு அப்படின்னா அது வந்து யதார்த்தமானது விஷயம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் திமுகவுக்கு போனார்,
அவர் கூட எத்தனை பேர் போனாங்க. அதே போல் சசிகலா வந்து இன்னொரு கட்சியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, இன்னொரு சிறிய கட்சியில், அவங்க கூட எத்தனை பேர் போனாங்க. இல்லை டிடிவி தினகரன் தான் ஓரளவு வந்து இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்து வெற்றி தோல்விக்கு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு 10-15 தொகுதியில் இருக்கிறார், அவ்வளோதான். வேறு யாரும் இது இல்லை. அதிமுக பேர் சின்னம் எல்லாமே எடப்பாடிகிட்ட இருக்குது. அப்போ அவர் தான் அதிமுக. அதே போல் பாமகவை சில பேர் சொல்லுவாங்க இது வந்து கட்சி பலந்துருச்சு அப்படின்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கட்சி பெயர் கட்சி சின்னம் எல்லாமே அன்புமணி தான். அன்புமணி தான் கட்சி, பாமக தான் அன்புமணி. அது நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பெரிய கட்சிகள் இங்கே இருக்கிறப்ப பாஜக வந்து அதற்கான முக்கியத்துவத்தை அளித்து அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு இங்கே எத்தனை ஓட்டு இருக்குதோ, ஒரு 10 ஓட்டு இருக்குன்னா 12 எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த 12 எதிர்ப்பு ஓட்டை ஈக்குவல் செய்யக்கூடிய வல்லமை வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் இருக்குது. இதை அவங்க புரிஞ்சுக்கல. இல்லை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது. ஆனால் இபிஎஸ் வெளியில் வராரு, அமித்ஷாவை சந்திச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் விமான நிலையத்தில் பேட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக வராரு, எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன முடிஞ்சிருக்கு? நாங்கள் தொகுதிகள் எல்லாம் உடன்படிக்கை பண்ணிட்டோமா? அது இப்போ வரைக்கும் வரல. ஸோ அப்போது அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? என்னன்னா ஓப்பன் பண்ண முடியலையா? அது அவ்வளோ அந்த அளவுக்கு பரம ரகசியமாக வைத்திருக்கணுமா சார்? இல்லை, அதை அங்கே இப்போ நடக்கிற சூழலை பார்க்குறப்ப இன்னும் தொகுதி உடன்பாடு முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுடைய அதீதமாக சீட்டு எதிர்பார்த்துருக்கலாம் பாஜக. ஏன்னா பொதுவாக அந்த ஆளுங்கட்சிக்கு அந்த ஒரு மத்தியில் ஆட்சி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு தோரணை வரும். எப்படி சார் இப்போது கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போதே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போதே எவ்வளவு தொகுதிகள், ஏன்னா ஃபியூச்சரில் இதனால் சிக்கலாகி பிரிஞ்சிடக்கூடாது, அப்போ நீங்கள் எவ்வளோ தொகுதிகளை எதிர்பார்க்குறீங்க, பாமக வரும்போது நீங்கள் எவ்வளோ தொகுதிகளை எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு பேசி தானே இவங்க இணைஞ்சிருப்பாங்க. பேசாமல் இணையருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது ஒரு முழுமையடையாத பேச்சாக கூட இருக்கலாம். நம்ம சேர்ந்துருவோம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மத்தியில் இருக்கிறனாலே பார்த்தீங்கன்னா இங்கே செல்வாக்கு இல்லாட்டி கூட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. 1980 114 தொகுதியில் காங்கிரஸ் நின்றுச்சு, 112 தான் திமுக. அதே போல் 2011 63 சீட்டு. இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. அது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் அதான் அப்படிங்கிறல அந்த தோரணையில் போகுது. ஆனால் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இந்த தோரணை வந்து களத்தில் உதவாது. இல்லை, அது இங்கே திமுக 2021 அப்படி கேட்கல சார். மத்தியில் ஆட்சியில் இருந்த போதும் பாஜக அவ்வளோ நம்பர்ஸ் கேட்கல. இல்லை, அவங்களுடைய துணை இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ அமமுகவா அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசட்டும், அதே மாதிரி தான் அவர் போய் பேசினார். அன்புமணி தான் வந்து எடப்பாடிகிட்ட பேசினார். அதுதான் முறை. தமிழ்நாட்டில் வந்து சீஃபு அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தானே, அதனால் அங்கே பேசினார், கரெக்டு. இப்போ டிடிவி தினகரன் வந்து இவர்கிட்ட பேசினார், பிஜேபிகிட்ட பேசினார். அதை தவிர என்ன சொன்னால், நான் இந்திய கூட்டணியில் எனக்கான சீட்டை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொன்னார். இதெல்லாம் அந்த கூட்டணியை வலுவிழக்க வைக்கும். இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு கட்சிக்கான, இது ஒரு தலைமை வகிக்கிறது அதிமுக. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான தொகுதிகளை போட்டியிட போகிறதும் அதிமுக தான், ரெட்டலை சின்னம் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை விட்டுட்டு இது சம்மன் போடுற மாதிரி போட்டு நீ வா 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 அப்படின்னா, இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு எடப்பாடி பழனிசாமி பார்ப்பார். அதுக்கப்புறம் அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவர் கையில் கட்சி இருக்குது, அதிமுக தொண்டர்கள் பலம் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லையே, இவர் தான். இப்போ இவர் தானே அதிமுக இருக்குது. அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு இப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேண்டான்ட்டு போக வேறு ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா? ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன் வாய்ப்பு இல்லை? இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விமர்சனங்கள் இல்லைல்ல சார், அமைதியாக போகிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் திமுக அப்படிங்கும் பார்க்கும்போது கடுமையான விமர்சனங்களை 2 பேருமே முன் வச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அந்த கூட்டணி முடிவான பிறகு ஒரு வார்த்தை கூட பேசலை. மல்லிகார்ஜுன கார்கே தேங்க்ஸ் கூட சொல்லலை. ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த விமர்சனங்களுமே இல்லையே, அமைதியாக தானே போகுது. அதாவது அமைதி அப்படிங்கிறது வேற, புயலுக்கு பின் அமைதியோ இல்லை புயலுக்கு முன் அமைதியோ அப்படிம்பாங்களா, அந்த புயலுக்கு முன் அமைதி, அந்த மாதிரியான ஒரு சூழலும் நம்ம கருத தோணுது. அது இப்போ காங்கிரஸில் அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தால் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா, இது எல்லாம் கூட சீட்டுக்காக பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் இதில் தான் இருக்க போகிறாங்க, விஜய்ங்கிற ஃபேக்டர்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நானும் தொடர்ந்து தானே பேசிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரின்னு. இப்போ இது வந்து பார்க்குறப்ப என்னென்னா, ஒரு அதீதமாக வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைமையை வந்து இவங்க அதுக்கான ஒரு மரியாதையை தரலையும் தான் தோணுது. ஏன்னா அரசியலில் இது வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்குது. அன்புமணி டிடிவி இவங்களும் டெல்லிக்கு போகிறாங்களா சார்? இப்போ அதை தான் அந்த கூட்டணிக்கான ஆட்கள் இத்தனை தொகுதி அப்படிங்கிறத பாஜக வந்து தீர்மானிக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை. நீங்கள் தொகுதியை மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை இன்னொரு பக்கம் சின்னம், எந்த சின்னத்தில் நிற்கணும்? ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாமரை சின்னத்தில்
கூட்டணி கட்சிகளை பாஜக நிற்க சொன்னாங்க. அதிமுகவுக்கும் அந்த பழக்கம் இருக்குது இரட்டை இலையில். இப்போ எந்த சின்னத்தில் டிடிவி நிற்க வேண்டும், பாமக எந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் தாமரையில் நிற்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறாங்க. இல்லை, பாஜக சின்னம் அப்படிங்கிற அழுத்தம் வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இருக்காது. இப்போ அமமுகவுக்கு வேணா இருக்கலாம், ஏன்னா அவங்க வாக்கு சதவீதம் குறைவு, வெற்றி அப்படிங்கிறத தவிர அந்த வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு வாக்குகள் போன தடவை 2021 எடுத்திருக்கிறாங்க, ஒரு 15-20 தொகுதியில், அதுதான். ஆனால் பாமகங்கிறது தனித்து நின்று வந்து முதல்ல ஒரு தொகுதி, அப்புறம் 4 தொகுதி இப்படி வென்ற கட்சி அது. தவிர இப்போ முழுமையாக கட்சி வந்து அன்புமணிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள வந்து இவங்க தாமரை சின்னத்தை நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு மாம்பழ சின்னம் இருக்குது. அதனால் அதிமுகவையோ இல்லை வந்து பாமகவையோ பாஜக அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கல. அமமுகவை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுபோல் மற்ற கட்சிகள் இருக்கும், புதிய நீதி கட்சி மாதிரியான, இல்லை ஜான் பாண்டியன் கட்சி மாதிரி ஒரு இடம் போட்டியிடக்கூடிய நாளைக்கு அவங்க வந்து இருக்கலாம். இப்போ நாளைக்கு சின்ன விஷயத்துல டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு முரண் வருகிற போது அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தேவை இருக்கும்ல பாஜகவிடம் இருந்து. ஸோ அப்போ தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இல்லை, முழுமையாக வந்து மாம்பழ சின்னம் ஒரு அன்புமணிக்கு அப்படிங்கிறது தானே உறுதியாகிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு அதான் உறுதியாகிருக்கு. இப்போ அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. இதை தவிர வந்து சின்ன பிரச்சனை அப்படின்னு வருங்கிறது வந்து இப்போ இருக்கிற யூகம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, அவங்கள வந்து அதிமுக சின்னத்தில், அதாவது ரெட்டலை சின்னத்தில் நில்லுங்கன்னு அதிமுக விரும்புதும், இல்லை அவங்க பாஜகவில் நிற்கட்டும் அதுக்கு சேர்த்து எங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கணும்னு பாஜக விரும்புதுங்கிற ஒரு டாக் இருக்குது. ஆனால் அதுக்கும் அதிமுக ஒத்துக்காது. ஏன்னா ரெட்டலை அதிக இடத்துல நின்னா தான் வெற்றி வாய்ப்பும் அதுக்கு தான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலையும் மாம்பழம் தான், சரி, தாமரை இல்லை. திரு சோமு, உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய ஆளுமையை வந்து பாஜக வெளிப்படுத்துகிறதா தான் அதோடைய போக்கு தெரியுது. அதனால தான் இத்தனை தடவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றது, சம்மன் விட்ட மாதிரி கூப்பிட்றதும் விசாரிக்கிறது. இது இல்லாமல் அதிமுகவை தனியாக, பாமகவை தனியாக, இவங்கள தனியாக, அமமுக தனியான்னு கூப்பிட்டு பார்த்தா அதுதான் இவங்க சீட்டு பிரித்து கொடுக்குற மாதிரி தானே தோணுது. அது முறை இல்லை. அந்த கூட்டணியில் மிக பலமான கட்சி அதிமுக தான், அதுதான் தலைமை தாங்குது, மக்கள்கிட்டையும் அதான், தொண்டர்கள்ட்டையும் அதான். இதை பாஜக உணரணும். இது உணரலை அப்படின்னா அவங்களுடைய கூட்டணிக்கு தான் இழப்பு.